அவன் பொருளையே எடுத்து அவனை போடணுண்டா என்கிற வட சென்னை வசனத்தை போலவே நடந்திருக்கிறது இந்த கிரைம் சம்பவம். அதுவும் இதுவரை யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட் இதில் நடந்திருக்கிறது என்பதுதான் நம்ப முடியாத ஆச்சரியம். 2025 மார்ச் 6ஆம் தேதி பூபேந்திர சிங்கிற்கு திருமண நாள். அதனால் அவரும் அவரது மனைவியும் வெளியில் செல்வதற்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது பூபேந்திர சிங்கிற்கு வந்த போன் கால் அதிர்ச்சியை உண்டாக்கியது. போனில் பேசியவர், பூபேந்திர சிங் தானே பேசுற? நான் சிபிஐ அதிகாரி பேசுறேன். இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என தடிதமான குரலில் மிரட்ட பூபேந்திர சிங்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சார் பண்ண? என்ன விஷயம் சார்? நீங்க ஏதாவது ராங் நம்பர் போட்டிருப்பீங்க போல என பூபேந்தர் சிங் கேஷுவலாக சொல்ல, ராங் நம்பர்லப்பா, நீ ராங் நபர். தப்பா பண்ற நபர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். புரியல? உன்னோட வாட்ஸ்ஆப்பை ஓபன் பண்ணி பாரு என கோபமாக போன் காலை துண்டித்தது அந்த முரட்டு குரல். வாட்ஸ்ஆப்பை ஓபன் செய்து பார்த்த பூபேந்திர சிங்கிற்கு ஒரு நிமிடம் வியர்த்து விறுவிறுத்தது. அதற்குள் அறையில் இருந்து வெளியில் வந்த அவரது மனைவி, என்னங்க, நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா என சிரித்த முகத்துடன் கேட்க பூபேந்திர சிங்கின் முகம் இருண்டு போயிருந்தது. வாட்ஸ்ஆப்பில் இருந்த புகைப்படங்களை பார்த்ததில் இருந்தே பதற்றமாக ஆரம்பித்தார். சில நிமிடங்களிலேயே மீண்டும் அந்த சிபிஐ அதிகாரியிடமிருந்து போன் கால் வந்தது. சார், நான் இப்போ என்ன செய்யணும்? தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க பிளீஸ் என கெஞ்ச ஆரம்பித்தார் பூபேந்திர சிங். இப்போதைக்கு 16,000 ரூபாய் பணம் அனுப்பு. எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு நான் என் டீமோட பேசுறேன். அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க என கூறியிருக்கிறார் அந்த அதிகாரி. சார், நான் ரொம்ப ஏழ்மையானவன். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல. 40,000 ரூபாய் மதிப்பிலான நகை மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுவும் என பூபேந்திர சிங் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே, அப்புறம் என்னையா, அதை அடகு வச்சு அனுப்ப வேண்டியது தானே? ஒரு சிபிஐ அதிகாரி உனக்கு அடகு கடை அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்க முடியும் என அங்கலாய்ப்போடு பேசியிருக்கிறார். சார், அது இல்ல, அந்த 40,000 ரூபாய் மதிப்பிலான நகைகள் ஆல்ரெடி அடகு கடையில தான் இருக்கு. அதத்தான் சொல்ல வந்த என்றதுமே, என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நீ சொல்றத உள்ளூர் போலீஸ்காரனே நம்ப மாட்டான். நான் ஒரு சிபிஐ ஆபீசர். என்னையே நம்ப சொல்றியா? எவனாவது புயல் காத்துல பொறி சாப்பிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. ஒரு சிபிஐ ஆபீசருக்கான மரியாதையே போச்சியா உன்னால என நொந்து போய் பேசியது அந்த குரல். சார், நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெசம். இங்க பாருங்க, நான் நகைகளை அடகு வச்ச ரசீது 3,000 ரூபாய்க்கு அடகு வச்சது. இப்போ வட்டி வேற ஏறி நிக்குது. அதை மீட்க கூட என்கிட்ட பணம் இல்லை என அடகு வைத்த ரசீதை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பியிருக்கிறார் பூபேந்திர சிங். சரி, உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. நான் உனக்கு 3,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். நகைகளை மீட்டு அதை வித்து பணத்தை கொடு என கூறிய அந்த சிபிஐ அதிகாரி பூபேந்திர சிங்கின் அக்கவுண்டுக்கு 3,000 ரூபாய் பணத்தையும் அனுப்பியுள்ளார். பிறகு சிபிஐ அதிகாரியை தொடர்பு கொண்ட பூபேந்தர் சிங், ரொம்ப நன்றிங்க சார், ஆனா அடகு கடைக்காரர் வட்டியா இன்னும் 5,000 ரூபாய் கேட்கிறார். என்ன பண்றதுனே தெரியல சார் என சொல்ல, வேறு வழியில்லாமல் மீண்டும் 5,000 ரூபாயை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த சிபிஐ அதிகாரி. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி 10,980 ரூபாயை அந்த சிபிஐ அதிகாரியிடம் இருந்து பெற்றுள்ளார் பூபேந்திர சிங். 4 நாட்கள் கழித்து 10ஆம் தேதி அந்த சிபிஐ அதிகாரியிடம் இருந்து பூபேந்திர சிங்கிற்கு போன் கால் வந்தது. ஆனால்
பூபேந்தர் சிங் அட்டெண்ட் செய்யவில்லை. தொடர்ந்து அந்த அழைப்புகளை துண்டித்துக் கொண்டே இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில், இங்க பாரு பூபேந்தர் சிங், உன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம், ஒழுங்கா நான் அனுப்பின பணத்தை மட்டும் எனக்கு திருப்பி அனுப்பிடு என கெஞ்சலாக கூறியுள்ளார் அந்த சிபிஐ அதிகாரி. இப்படித்தானடா பல பேரை கதற விட்டிருக்கீங்க என பூபேந்தர் சிங்கின் குரல் முரட்டுத்தனமாக மாற, எதிர்முனையில் இருந்த சிபிஐ அதிகாரியின் குரல் தடுமாற ஆரம்பித்தது. காரணம், இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்த பூபேந்தர் சிங் ஒரு ஊடகவியலாளர். எதிர்முனையில் சிபிஐ அதிகாரி என பேசிக் கொண்டிருந்தவர் ஒரு சைபர் கொள்ளையன். சிபிஐ அதிகாரி என சொல்லிக் கொண்டு ஊடகவியலாளர் பூபேந்தர் சிங்கிற்கு தொடர்பு கொண்ட சைபர் கொள்ளையன் மார்பிங் செய்த புகைப்படங்களை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி, நீதான் இப்படி பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமா மார்பிங் செஞ்சிருக்கேன்னு புகார் வந்திருக்கு என பேசியுள்ளான். இது போன்ற புகார்களை சிபிஐ விசாரிக்காது. உள்ளூர் சட்டம் ஒழுங்கு போலீசார்தான் விசாரணை செய்வார்கள். அதனால் இது மோசடி அழைப்பு என்பதை உணர்ந்த ஊடகவியலாளர் பூபேந்தர் சிங் சைபர் கொள்ளையனிடம் அவன் பாணியிலேயே நைஸாக பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் பூபேந்தர் சிங் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கொள்ளையன் பேசிய செல்போன் உரையாடல்கள், சாட்டிங்குகள் என அனைத்து ஆதாரங்களையும் வைத்து விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக உத்தரப்பிரதேச கான்பூர் காவல்துறை கமிஷனர் அகில் குமார் தெரிவித்துள்ளார். சைபர் கொள்ளை வரலாற்றிலேயே நடக்காத சம்பவமாக சைபர் கொள்ளையனே பணத்தை அனுப்பிவிட்டு கெஞ்சியது இதுதான் முதல் முறை என கூறப்படும் இச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யாரு சாமி நீ போன்ற மீம்ஸுகளும் ஊடகவியலாளர் பூபேந்தர் சிங்கை மையப்படுத்தி உலாவிக் கொண்டிருக்கின்றன.